கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த 9ஆம் தேதி டெல்லியில் கைது செய்தனர். இதையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய அதிகாரிகள் போதைப் பொருள் கடத்தல் மூலம் கிடைக்கும் பணத்தில் ஜாபர் சாதிக் திரைப்படங்களை தயாரித்ததும் தெரியவந்தது. இதனிடையே ஜாபர் சாதிக்குடன் இயக்குநர் அமீருக்கு உள்ள தொடர்பு குறித்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தலாம் என தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் விசாரணைக்கு வரும் 2ஆம் தேதி டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் நேரில் ஆஜராகும்படி அமீருக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சமன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக டெல்லியில் உள்ள தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் இயக்குநர் அமீர் இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். டெல்லி மாநில மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா உட்பட 3 முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பல துறைகளை கையில் வைத்திருக்கும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி மாநில பெண் அமைச்சருமான அதிஷி ஒரு மாதத்தில் தான் கைது செய்யப்படுவேன் என பரபரப்பு குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிஷி, பாஜகவில் ஒரு மாதத்திற்குள் சேரவில்லை என்றால் அமலாக்கத்துறையினரால் நான் கைது செய்யப்படுவேன் என்று பரபரப்பு பேட்டியளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கும் இந்திய ஜனநாயக கட்சியில் புதுவை மாநில தலைவராக இருந்த சத்தியவேல் நீக்கப்பட்டு புதிய தலைவராக அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டார். ஆனால் தொடர்ந்து இந்திய ஜனநாயக கட்சியில் சத்தியவேல் நீக்கப்பட்டாலும் கட்சியின் பெயரை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் நன்கொடை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து கூட்டணி கட்சி சார்பில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் IJK சார்பில் தனியாக வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து IJK புதிய தலைவரான அண்ணாதுரையின் ஆதரவாளர்கள் பாஜக தலைமை அலுவலகத்தின் முன்பு ஒன்று கூடினர். அப்போது அங்கிருந்த சத்தியவேல் ஏற்பாடு செய்திருந்த பிரச்சார வாகனத்தின் பேனர்களை கிழித்து அவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவருக்கு ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த மாதம் 2ஆம் தேதி புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்த இருவரை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சம்பவம் நடந்து 30 நாட்கள் ஆகியும் இந்த வழக்கில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை என்றும், முதல் தகவல் அறிக்கையோ அல்லது உடற்கூறாய்வு அறிக்கையோ கேட்டும் இதுவரை காவல்துறையினர் வழங்கவில்லை என கூறியும், இந்த வழக்கை உடனடியாக CBI விசாரணைக்கு மாற்றக் கோரி சிறுமியின் பெற்றோர்கள் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் DGPயை சந்தித்து புகார் மனு அளித்தனர். திமுக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று வடசென்னை பகுதியில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல்கள் உள்ளன. தேர்தல் முடிந்ததும் பட்டா பிரச்சினை தீர்த்து வைக்கப்பட்டு வீட்டுமனை பெற்ற அனைவருக்கும் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.